ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கூட கேட்காமல் அவசரப்பட்டு தள்ளிவிட்டு தாண்டி போய் என்ன சாதிக்கப் போகிறாய்? உன் வராகி அம்மா நான் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் தானே. இப்போது உனக்காக இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறேன் என்றால் இதன் மூலமாக உன் வாழ்வில் ஏதோ ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் வந்துள்ளேன் என்பதை புரிந்து கொள். இப்போதெல்லாம் உன் வாழ்வில் பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் அதிகரித்து விட்டதாக நீ யோசிக்கிறாய் தானே. அப்படி உனக்கு பிரச்சனையாய் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தீர்த்து சரி செய்து நீ நினைத்த காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாய் முடித்து தரதான் உன்னை தேடி வந்துள்ளேன். இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து தரும் அதிர்ஷ்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வாயா? எப்போதும் நல்ல எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இப்போது உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எந்த விஷயம் உன்னை ஆட்டி படைத்து வாட்டி வதைத்து கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பை இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு வாழ பழகு. இக்கரையில் இருந்து கொண்டு அக்கறையில் வாழ ஆசைப்பட்டால் அது உனக்கு தேவையில்லாத மன அழுத்தமும் மன பாரமும் தானே. எங்கிருக்கிறாயோ எது கிடைத்திருக்கிறதோ அதை கொண்டு அருமையாய் நீ வாழலாம். ஏனெனில் அது எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக தான் நான் படைத்திருக்கிறேன். எது கிடைத்ததோ அது நிச்சயம் உனக்கானதுதான் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. நீ பிறக்கும் போதே உன்னுடைய பெற்றோர்களின் உன்னுடைய உறவுகளின் அன்பை சுமந்து கொண்டு ஏந்தி கொண்டுதான் இந்த உலகில் வந்தாய். அன்பு என்பது நீ பிறக்கும் போது உன்னுடனேயே பிறந்தது. ஆனால் நீ பிறந்த பிறகு மற்றவர்களை பார்த்து பார்த்து பயம் என்ற ஒன்றை உனக்குள் கற்றுக்கொண்டு விட்டாய். பயம் என்பது வெளியிலிருந்து உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. உனக்கு எது தேவையோ உனக்கு எது சரியோ அதை நான் உன்னுடனேயே உனக்கு துணையாய் கொடுத்துள்ளேன். அப்படிதான் உனக்குள் அன்பையும் பாசத்தையும் நான் கொடுத்து உன்னை பிறக்க வைத்தேன். ஆனால் நீயோ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத பயத்தையும் பதட்டத்தையும் கோபத்தையும் கற்றுக்கொண்டு விட்டு ஏன் இந்த உலகில் ஆடாத ஆட்டம் ஆடுகிறாய்? இது மூன்றுமே அவசியமில்லாத விஷயங்கள் என நான் அடிக்கொரு முறை சொல்லிக்கொண்டே இருப்பதை ஏன் மறந்து விடுகிறாய்? பயமும் பதட்டமும் கோபமும் எதையுமே செய்ய முடியாத எதற்கும் லாயக்கு இல்லாத விஷயங்கள். அதை ஏன் உனக்கு உறுதுணையாய் வைத்துக்கொள்ள நினைக்கிறாய் என் செல்லமே? உனக்கு துணையாய் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது, என்னுடைய அன்பும் பாசமும் உனக்கு வழிகாட்டலாய் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடு. உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ ஆசைப்பட்டதை, நீ எதிர்பார்த்ததை, உனக்கு சாதகமானதை, உனக்கான நல்ல விஷயத்தை நிச்சயம் இந்த வராகி தாய் உன் கைகளில்தான் கொடுப்பேன். அதையும் தாண்டி உன்னை விட்டு போகிற ஒரு விஷயம், நீ எதிர்பார்த்தும் உனக்கு கிடைக்காத விஷயம் உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள். ஏனெனில் உனக்கு சரிவராத ஒன்றை, உன் வாழ்க்கைக்கு சரிவராத ஒன்றை எப்படி என்னால் உனக்கு கொடுக்க முடியும்? எது உனக்கு நல்லதோ, எது உன் மனதிற்கு அமைதியை தருமோ, எது உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குமோ அதை மட்டும்தான் நான் உனக்கு தருவேன். நீ ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. ஆசைகள் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு எதிர்காலம் தேவை. ஆனால் வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை. இந்த நிகழ்காலத்தை வைத்துக்கொண்டே நீ உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழலாம். ஆனால் ஆசைகள் என்பது எதிர்காலத்தில் தானே நிறைவேறும். எந்த ஆசையாவது உடனுக்குடனே நிறைவேறி பார்த்திருக்கிறாயா? எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஆசைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இந்த நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரியாய் செய்து கொடுப்பேன் என இந்த வராகி அம்மா என்னை நம்பி வா. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்களும் இல்லை, எல்லாருமே கெட்டவர்களும் இல்லை. அதனால் நல்லவர்களை நீ சுலபமாக சமாளித்து விடலாம். நல்ல செயல்களின் மூலமாக, அன்பான வார்த்தைகளின் மூலமாக அவர்களை சமாளித்து விடலாம். ஆனால் கெட்ட மனிதர்களையும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களையும் தந்திரமாய் வஞ்சகமாய் செயல்புரிபவர்களையும் நீ சமாளிக்க வேண்டுமானால் நீயும் தந்திரத்தையும் மந்திரத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் தானே. ஏனெனில் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தால்தான் நீ எல்லாரையும் சமாளித்து சாதுரியமாய் வாழ முடியும். கெட்டவர்கள் உனக்கு கெட்டது செய்தாலும் அல்லது தீயவர்கள் உனக்கு குழி பறித்தாலுமே கூட அந்த குழியில் விழுகாமல் தப்பிக்க வேண்டுமானால் உனக்கு தந்திரமும் நல்ல சாதுரியமும் வேண்டுமல்லவா? அதனால்தான் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் கற்றுக்கொள் என சொன்னேன்.
நீ உனக்கு எது நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாயோ அந்த நல்லது எல்லாருக்கும் நடக்க வேண்டும் என நினை. உனக்கு எதை நீ செய்ய மாட்டாயோ, எந்த விஷயம் உனக்கு பிடிக்காதோ, எந்த விஷயத்தை நீ வெறுப்பாயோ அதை யாருக்கும் செய்யாதே. ஏனெனில் உனக்கு பிடிக்காதது நிச்சயம் கெட்டதாகத்தான் இருக்கும். அந்த கெட்டதையும் நீ மற்ற யாருக்கும் செய்துவிடாதே என் செல்லமே. அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று கூட நீ யோசிக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணம் உனக்குள் வராமல் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் உனக்குள் வளர்த்துக்கொள். உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கிறது. உனக்குள் நிறைய சக்தியும் ஆற்றலும் கூட இருக்கிறது. அதன் மூலமாக நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கான பணிவையும் துணிவையும் வைத்து கொண்டு வாழ்வில் முன்னேறி வரப்பார். வாழ்வதற்கு பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம். ஆனால் வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம். புரியவில்லையா? நீ வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி சம்பாதித்தால் இருக்கும் வரை சந்தோஷமாய் வாழ்ந்து விடலாம். ஆனால் நீ வாழ்ந்த பிறகு மற்றவர்கள் மனதில் இருக்க வேண்டுமானால் நீ நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும். அதனால்தானே எப்போதும் நல்லதை நினை நல்லதை நினை என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன் உள்ளத்தில் நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நல்லது நினைக்கிறாய் கெட்டது நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியமே தவிர யாருக்கு நினைத்தாய் என்பது முக்கியமல்ல. ஒரு உதாரணத்திற்கு, நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என நினைத்தால் அந்த கெடுதல் உனக்கே கூட நடந்துவிடும். ஏன் தெரியுமா? நீ யாருக்கு நினைத்தாய் என்பது முக்கியம் கிடையாது என்று நான் சொன்னேன் தானே. அதுதான் அங்கு விஷயம். நீ என்ன நினைத்தாய்? நல்லது நடக்க வேண்டும் உனக்கு, கெட்டது நடக்க வேண்டும் அவர்களுக்கு என நினைத்தாய். ஆனால் இந்த இரண்டுமே உன் வாழ்வில் நடந்துவிடும். ஏனெனில் நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அது அப்படியே உனக்கு நடக்கும். எப்பொழுதும் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. தவறான பாதையில் கூட்டம் கூட்டமாய் செல்வதை காட்டிலும் சரியான பாதையில் நீ தனியாய் சென்றால் கூட நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறும். எல்லாரும் தவறு செய்கிறார்கள், எல்லாரும் பொய் பேசுகிறார்கள் என நீயும் மற்றவர்கள் பாதையில் வாழ நினைக்காதே. உனக்கான வாழ்க்கை மிகச் சிறப்பாய் அமைவதற்காக காத்திருக்கிறது. என் அன்பு பிள்ளையான நீ என்ன நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதை அப்படியே அழகாய் முறையாய் நடத்தி கொடுக்க நான் காத்திருக்கிறேன். என்ன நடக்க வேண்டும் என ஆசையோடு இப்போது இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அதை அப்படியே உன் விருப்பப்படி நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த அதிர்ஷ்டத்தை உன்வசம் ஒப்படைக்க ஓடி வந்தேன். நிச்சயமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து நீ நினைப்பதற்கு தடையாக இருக்கும் தடங்களாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செய்து உனக்கான காரியத்தில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினைத்த எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நீ எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்டாய். உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் உறுதியையும் மன நிம்மதியையும் மன நிறைவையும் கூட உனக்காக நான் கொடுப்பேன். இனிமேல் உனக்கு மன அழுத்தமோ மன பாரமோ வராது என் செல்லமே. அந்த அளவிற்கு எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் நான் வரவழைத்து நீ நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும்படி செய்வேன்.